Hello guys, welcome to Electrician Info channel. In this video நம்ம Flipkartல ஒரு ஆர்டர் ஒன்னு போட்டுருந்தோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா TP லிங்க் ஓடிய ஒரு செட்டப் பாக்ஸ். இது என்னன்னா CPF னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வைஃபை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். அதாவது இன்டர்நெட் இருக்கிற ஒரு லொகேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிமோட் பிளேஸ், அதாவது வில்லேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சில ஹில்ஸ் ஏரியா, அதாவது குட்டன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹில் ஏரியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ன்றது கிடைக்கும். அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூட்டர் மூலமாவோ இல்ல இன்டர்நெட் நமக்கு கிடைக்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற லேண்ட் கேபிள் மூலமா யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்டர்நெட் வந்து இது மூலமா இந்த டிரான்ஸ்மிட்டர் இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட் வந்து பண்ணிக்கலாம். இதோட பேர், இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இருக்குது இந்த மாதிரி பெருசாக. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வேர்டு என்னென்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆக்சஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் வைஃபைன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டர்நெட் நம்ம வைஃபை மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு இந்த அன்றைக்கி வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அன்பாக்சிங் நம்ம பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒருவேளை இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லலாம் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வீட்டிலலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது டவுனில் எங்கே இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடுது சிக்னல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிற ஏரியாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரொம்ப உள்ளே இருக்கீங்க, அந்த இடத்துல இன்டர்நெட்டே கிடைக்காதுன்ற லொக்கேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா இது சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நான் எல்லாமே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்ட் 1 வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த ரெண்டு பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதாவது ஆக்சஸ் பாயிண்ட்டும் அதுக்காக பார்த்திங்கன்னா கிளைண்ட் பாயிண்ட் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோடைய லேண்ட் கேபிள் கனெக்ஷன் பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதை ஓப்பன் பண்ணதுமே இதுக்குள்ளே என்னென்னு இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு எல்என்பி இந்த மாதிரி ட்ரைவ் ஒன்று வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டி அவுட்புட் சிக்னல் வந்து கிளைண்ட் பாயிண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளவே நிறைய கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேரில் நம்ம அது லாகின் பண்ணும்போது நம்ம பார்த்துப்போம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு மெயினாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசஸ் CPEன்றது ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் என்று டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் PoE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடாப்டர் ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற இன்புட் லேனு கேபிளும் ஒன்று, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவுட்புட் லைனும் ஒன்று எடுத்துகிட்டு போவோம். நம்ம இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்தோ இல்லை ஒரு ஹப்பில் இருந்தோ நம்ம அதோடைய டேட்டாவை வந்து இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சிக்னல் வந்து நம்ம அவுட்புட்டை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா CPEயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த லேண்ட் கனெக்ஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைவும் அதில் போய்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அடாப்டர் மூலிமா PoE அடாப்டர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிங்க் வந்து நம்ம ரூட்டர் மூலிமா நம்ம வைஃபைன்றது ஹாட்ஸ்பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கிரவுண்டு ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடி மின்னல் விழுந்தால் கூட எந்த ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோவாட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் மேலே வந்து விழுந்தாலும் இது என்ன ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வோல்டேஜ் வந்து நம்ம இடி மின்னல் விழும்போது வந்து பார்த்திங்கன்னா இது எதுவும் டேமேஜ் ஆகாது, நல்லா ப்ராப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2 நம்ம வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணுறதுக்கு. இப்போ இது ஓவர்வியூ நம்ம எப்படி நம்ம பார்க்கலான்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஓவரால் நம்மளுக்கு டிசைனாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம அப்படியே செக் பண்ணுவோம். இதில் இந்த 2 பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸ் பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் செட் பண்ணும்போது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணோம். அது எது கிளைண்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது வந்து ஆக்சஸ் பாயிண்ட்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செட்டிங்ஸ்ன்றதை மாற்றணும். இந்த இன்னொரு பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. சேம் அதில் என்ன இருந்துச்சோ இதுலேயும் அதே தான் இருக்கும். ஒரு வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கைடு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு PoE அடாப்டர், இந்த மாதிரி தான் இதுக்குள்ளே இருக்குது, வேறு இன்னும் கிடையாது.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் அடாப்டரில் 2 லேன் கேபிள் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரியும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம கேபிள் அதாவது ஆக்சஸ் பாயிண்டில் இருந்தால் நம்ம ஹப்பில் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட் பாயிண்டில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட்டர் வந்து வைஃபையாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இதுக்குள்ளே இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற பொருள். அதாவது சேம் தான் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டிஃபர் கிடையாது. இதில் ஏதாச்சும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்டன்ஸு எவ்வளோ தொலைவு ஃபோக்கஸ் பண்ணுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுப்போம். இந்த லேன் கேபிள்ன்றது வேறு என்னன்னு கிடையாது, அந்த RJ45 கனெக்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேன் கனெக்ஷன், நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் கொண்டு போகிறது. இது ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6400 கிடைக்கும். அதாவது 2 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் இருக்குது. சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3300 இல்லை 3400 அளவுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில். நான் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா -40 டிகிரிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணுது. அவ்வளோ ஹீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பவர் கேபிள் வந்து நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பவர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடாப்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா PoE அடாப்டருக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி சிஸ்டமோடைய லாகின் அந்த லேன் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். இதில் ஒரு டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் ஆக்சஸ் பாயிண்ட்டோட கனெக்ஷன்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம லேன் கனெக்ஷன்ஸு, நம்ம எந்த பாக்ஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அதோடைய பாக்ஸுக்கு நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இந்த CPEயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேன் போர்ட் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம டிரான்ஸ்மிட்டர்னால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிசீவரான யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைண்ட் பாயிண்ட்டு. இப்போது இதில் இந்த செட்டாப் பாக்ஸில் இருக்கிற லேன் கனெக்ஷன்ஸ்க்கு நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ சிஸ்டமோடையே இது மிங்கிளாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அடாப்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ அடாப்டர் கனெக்ஷன் கொடுத்ததுமே இது வந்து ஆன் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோடைய CPEக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைன்றது வந்துடுச்சு. இங்கே லேன் கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், அதோட சிக்னலும் நமக்கு கிடச்சிடுச்சு. இதில் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேரியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்னல் வந்து பூஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸில் இதோடைய செட்டிங்ஸ்ன்றது வைப்போம். இப்போது சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷனில் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோன்னா, நம்ம கனெக்ஷன்ஸ் இன்டர்நெட் போர்ட்டோடைய ஆக்சஸ் நம்ம பாயிண்ட் எடுத்துக்கின்னு அதில் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதோடைய IP அட்ரஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த IP அட்ரஸும் ப்ராப்பராக நம்ம அங்கே செட் பண்ணணும். அதாவது யூசர் ஐடி மேனுவலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோடைய IP அட்ரஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. அது என்டர் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌசர், அதாவது க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆக்சஸ் IP அட்ரஸ்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் சென்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்மினோட பாஸ்வேர்டு, யூசர் ஐடி எல்லாமே நீங்கள் அதுக்குள்ளே தான் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். இப்போது அந்த இன்டர்நெட் நம்ம க்ரோம்குள்ளே ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஓப்பன் ப்ரௌசர் டைப் நம்ம என்ன அடிக்கணும்னா 192, அதாவது http:/2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 192, அதுக்கப்புறம் .168, அதுக்கப்புறம் .0254 இந்த ஆக்சஸ் நம்ம IP அட்ரஸ் இங்கே என்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ரௌசர் பேஜ்ன்றது ஒன்று ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது அதோடைய IP அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே யூசர் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே உங்களுக்கு மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் டைமு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அட்மின் தான் யூசர் ஐடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்மின் தான் பாஸ்வேர்டு. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்மின் தான், பாஸ்வேர்டும் அதே தான், யூசர் ஐடியும் அதே தான்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு நீங்கள் அங்கே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இங்கிலீஷா இல்லை தமிழா தெலுங்கா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது செட்டப் பண்ணிங்கன்னா அப்புறம் அக்ரீடுன்னு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா இது வந்து டிபி லிங்க் ஓடிய நம்ம சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே என்டர் ஆகிடலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இங்கே தான் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது எப்படி என்டர் பண்ணுறதுன்னு தெரியாது. சிம்பிள் டிப்ஸ் தான், ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பாக என்டர் பண்ணிவிடுவாங்க. இப்போது என்டர் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூசர் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு. இப்போ நம்ம என்ன பாஸ்வேர்டு வைக்கிறோமோ அதை வச்சுக்கலாம். இப்போ யூசர் ஐடின்னு உங்களுக்கு எது உங்கள் நேம்னாலும் இருக்கட்டும், இல்லை பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் எது நல்லா ஞாபகம் வச்சிங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நியூவாக இங்கே என்டர் பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் தான் இந்த டிபி லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எதுனா செட்டிங்ஸ் எதுனா மாற்றுறதா இருந்தாலும் கூட இந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடி நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான். இப்போ இதோட சிக்னல் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CPU மெமரி எவ்வளோ ஸ்பீடு இருக்குது எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டுது. இப்போ நம்ம குயிக் செட்டப் பண்ணிக்கலாம். அதாவது செட்டப்னால் வேறு என்னன்னு கிடையாது, நம்ம சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எதோ யூஸ் பண்ணுறோம், ஆக்சஸ் பாயிண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை கிளைண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமான்றது அங்கே கிளியராக டீட்டெயில்ஸாக நம்ம என்டர் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த டிபி லிங்க் இந்த பேராசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்ம பாக்ஸ் இன்னொரு CPE இருக்குல்ல அது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சஸ் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டை கொடுத்து இதே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அதோட IP அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காட்டுது. நம்ம அங்கே என்ன என்டர் பண்ணமோ அந்த IP அட்ரஸ்ஸு. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கின்னு மூவ் பண்ணலாம். இங்கே நம்மளுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா SSDI அதோடைய நேம் மாடல் நேம் வந்து அங்கே வந்திருக்கு. நம்ம நேம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம சிக்னலுடைய நேம் எந்த மாதிரி நேம் இருக்குன்ட்டு. இப்போது ஜியோ ஃபைபர் இந்த மாதிரி ஏர்டெல் ஃபைபர் இந்த மாதிரி அவங்களுடைய நேம் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ இந்த சேனல் நேம் கூட நம்ம என்டர் பண்ணிவிட்டு இதோட வைஃபைன்ற மாதிரி நம்ம அந்த SSIDயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டர் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் இதோட பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ எதனா பாஸ்வேர்டு ஒருவேளை லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நம்ம வைஃபைன்ற மாதிரி கனெக்ட் ஆகும். இப்போ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இதோட ஆக்சஸ்ன்றது முடிஞ்சிச்சு. நம்ம பாஸ்வேர்டுன்றது எல்லாம் கிளியராக பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ அங்கே சிக்னல்ஸ் நமக்கு எவ்வளோ இன்புட் வருது, அவுட்புட் எவ்வளோ போகுதுன்ற மாதிரி நம்மளுக்கு சிக்னல்ன்றது வெரி ஆகும் நம்ம இன்டர்நெட்டோட ஸ்பீடு. இது எல்லா இடத்துலையுமே பொருந்தாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் எங்கே கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் பிளேஸ் அதாவது வில்லேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் இருக்கிற ஏரியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் கனெக்ஷன் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட்ன்றது பண்ணிக்கலாம். இது மூலிமா வைஃபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps வரைக்கும் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கு அடுத்தது இன்னொரு செட்டப் பாக்ஸு நம்ம இன்னொன்று சேம் இதே மாதிரியே கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா CPE பாக்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் அதே ப்ரொசீஜரு சேம் அதே மாதிரியே லாகின் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டாக யூஸ் பண்ணுறோமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம்ன்ற டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு நம்ம பேர் பண்ணிக்கணும். அதாவது சிக்னல் ரெண்டுமே ஆப்போசிட்டில் வச்சுட்டு நம்ம பேர் பண்ணோம்னா சிக்னல் வந்து கரெக்டாக பேர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு சிக்னல்ன்றது ஆக்சஸ் பண்ணிக்கும். நம்ம ஒருவேளை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்திங்கன்னா சில இடத்துல அவுட்டோரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வந்து பேரிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பேர் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் சிக்னல் நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சாலே அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிவிட்டு அது சிக்னல் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிவிடும். இப்போ சேம் அதே மாதிரி தான் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணும்போது அட்மினே யூசர் ஐடி, அதே மாதிரி அட்மின் தான் பாஸ்வேர்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுன்றதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். சேம் எல்லாம் அதே சேம் இதுக்கு முன்னே என்ன பண்ணுங்களோ அதே தான். குயிக் செட்டப்பில் மட்டும் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோடைய கிளைண்ட் யூஸ் பண்ண பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாக்ஸோடையும் நம்ம செட்டப் பண்ணுறோம், எந்த CPEயோடையே நம்ம செட்டப் பண்ணுறோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம்ன்ற டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகிடுச்சு. இதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம அதில் என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டோமோ அந்த பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ்ன்றது கொடுக்கும், இல்லைனா கொடுக்காது.
நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்டு பண்ணிங்கன்னா அது ரெண்டும் கான்ஃபிகரேஷன் ஆகிட்டு ரெண்டும் பேர் ஆகிடும். பேர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இனிமேல் கண்டினியூவாக நீங்கள் ஒரு வேளை எவ்வளோ தொலைவு சிக்னல் வச்சாலும் அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆகிட்டு கனெக்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுன்னா இது கான்ஃபிகரேஷன் ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிடும். இப்போ ரெண்டுத்தோடைய ஸ்பீடு நம்ம கிளைண்ட் பாயிண்ட் எவ்வளோ சென்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டில் எவ்வளோ சிக்னல் வருது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே லைவாக நம்ம பார்த்துக்கலாம். இதோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ வருது, இதோட ஆக்சஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக அந்த டீட்டெயில்ஸுன்றது இதில் இருக்கும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயிக் செட்டப் பண்ணுறது அதில் ஒரு சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது இவ்வளோ தான். பட் சில பேருக்கு நிறையா ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது எதனா தப்பாக என்டர் பண்ணிட்டுருமோ அப்படின்றது நிறைய பேருக்கு தோணும். இந்த மாதிரி தான் சிம்பிளாக அதில் இருக்கிற நம்ம ஒரு வாட்டி நீங்கள் யூசர் மேனுவலே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிட்டோம். ஒரு டைம் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்காததுக்கு முன்னாடி யூசர் ஐடியா கொஞ்சம் கிளியராக படிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு வேளை எதனா ப்ராப்ளம் வச்சுன்னா கூட அதில் ரீசெட் பட்டன் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை 8 செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக ரீசெட் ஆகிட்டு அது ஃபஸ்ட் டைமுக்கு வந்துடும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஆக்சஸ்ன்றது கொடுக்கணும். இந்த மாதிரி தான் சிக்னல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்புட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆனும். இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.